சந்தேகம் எனக்கு உண்டு. அந்த 3 சந்தேகத்தையும் நீங்கள் தீர்த்தி வைக்க முடியுமான்னு கேட்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அமைதியாக கூறுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அப்ப அந்த கிறிஸ்தவ பாதிரி தலைமைத்துவத்தில் உள்ள அந்த தலைவர் கேட்கிறார், உங்களுடைய இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சுவர்க்கத்தில் ஒரு பழமரம் இருக்குதான், பழங்கள். அந்த பழங்களிலே சுவர்க்கவாதிகள் எவ்வளவுதான் பழங்களை பறித்தாலும் குறைவதே இல்லையாமே. அது எப்படி பறித்தா எடுத்தா எப்படி குறையாமே இருக்கும்? குறையத்தானே செய்யும். இது எனக்கு புரியவில்லை, இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து அதை பற்ற வைத்து அந்த பற்ற வைக்கப்பட்ட மெழுகுவர்த்தியால் மற்ற மெழுகுவர்த்திகளை பற்ற வைக்கின்ற பொழுது இன்று முதலாவது இடத்த இந்த மெழுகுவர்த்தின் ஒளி குறையுமான்னு கேட்டாங்க. வெளிச்சம் குறையாது. அத மாதிரிதான் அங்கே அப்படின்னு சொன்னோடனே பாதிரியாருக்கு ஒரு திருப்தி, அழகான பதில். ஏன்னா அந்த பாதிரியார் ஒரு நிபந்தனை போட்டார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், ஆனா அல்லாஹ் நினைச்சா இதை முடியும் என்று பதில் சொல்லக்கூடாது, சரியான சாத்தியத்தோட பதில் சொல்லணும் என்று நிபந்தனை போட்டதினால் இவர்கள் இந்த பதில் அந்த பாதிரியாருக்கு திருப்தியை தந்தது. அழகான பதில், உலக நடைமுறை. அதுக்குள்ளமாய் பதிலை தந்துட்டாங்க. 2வது கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கிறதா, 6 விதமான சுவைகளையும் தருகிறதா, 6 விதமான சுவைகளை தருகிறதாம். அது எப்படி ஒரே ஒரு நீரூற்று 6 விதமான சுவையை தரும் என்று கேட்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அதாவது மனிதன் இருக்கிறானே, மனிதனுடைய உடம்பில் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் உவர்ப்புத்தன்மை உள்ளது, உப்புத்தன்மை. வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீர் இனிப்புத்தன்மை உள்ளது. அவருடைய சிறுநீர் காரமானது, மலம் வேறொரு சுவையானது. ஒரு மனித உடம்பிலிருந்து இத்தனை சுவைகளை வெளியாக்கிய அல்லாஹ்வுக்கு 6 சுவைகளை சுவர்க்கத்தில் வெளியாக்க முடியாதான்னு கேட்டாங்க. 2வது பதிலும் அழகான பதில், உலக நடைமுறையோடு ஒத்து போற பதில். அந்த பாதிரியார் இன்னும் சந்தோஷப்படுகிறார். 3வதாக கேட்கிறார், சுவர்க்கத்திலே சுவர்க்கவாதிகள் என்ன சாப்பிட்டாலும் என்ன குடித்தாலும் மலஜலமே கழிக்க மாட்டார்களாமே, அது எப்படி மலஜலம் கழிக்காம இருக்க முடியும்? இருந்தா வெளியில போகத்தானே செய்யும் என்று கேட்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகி 10 மாதம் இருக்கிறது. 10 மாதம் அது வளருவதற்காக அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். உணவை உண்ட குழந்தை தாயினுடைய வயிற்றுக்குள்ளே மலம் கழிக்கிறதா, சிறுநீர் கழிக்கிறதா என்று கேட்ட பொழுது அந்த பாதிரியாருக்கு இன்னும் பதில் அழகான முறையில் கிடைத்து விட்டது. உலக நடைமுறையோட பதிலை சொல்லிவிட்டீர்கள், எங்களுக்கு முழு திருப்தியா இருக்கிறது என்று சொன்னதுடன் அங்கிருந்த எல்லா பாதிரிமார்களும் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம், உலக நடைமுறையோடு ஒத்த பதிலை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி வாய் முடிப்பதற்குள் அங்கிருந்த தலைமை பாதிரியார், கேள்வி கேட்டவர், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்க அங்கிருந்த எல்லா பாதிரிமார்களும் ஒருத்தர் பின் ஒருத்தராக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்